தேவ செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? தேவனுக்காக வாழுங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம யார் யாருக்காகவோ வாழ்ந்துட்டோம். ஆனால் ஒரு பயனும் ஒரு பலனும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளுக்காக வாழுறேன், என் குடும்பத்துக்காக நான் வாழுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்காக வாழுவாங்க. அவங்களுக்காக வாழ்வதற்காக எல்லாம் செய்து எல்லாம் கொடுத்தோனே, பிள்ளைங்க திருமணமானோனே தாய் தகப்பனை விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் இவங்களுக்காக வாழுறேன், அவங்களுக்காக வாழுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. கடைசியில பார்த்தா முடிவு பார்த்தா அவங்களுக்கு ஏமாற்றம் தான். அப்ப இந்த உலகத்துல நாம் இவங்களுக்காக வாழுறேன், அவங்களுக்காக தான் வாழுறேன் என்று சொல்லி வாழும்போது வாழுறாங்க. ஆனா முடிவிலோ ஏமாற்றம் தான் உண்டாகுதே தவிர, எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் குடும்பத்துக்காக வாழுறேன்னு சொல்லி வாழுறாங்க. நல்லதுதான். குடும்பத்துக்காக வாழுறது நல்லதுதான். பிள்ளைகளுக்காக வாழுறது நல்லதுதான். அதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படி வாழுறது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்துல நம்ம தேவனை விட்டுட்டு நாம் மற்றவர்களுக்காக வாழும்போது, அது ஒரு பயனும், ஒரு பிரயோஜனம் இல்லாம போய்விடுகிறது. ஆனால் நாம் தேவனுக்காக வாழும்போது, அது நமக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் குடும்பத்திற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேவன் இல்லாம